கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எசையா 41:9. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எசையா 41:9. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட என்னதம்மா சொல்றாரு? நீங்கள் அவரோட தாசனம், அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்போட வீட்டில் மொத்தம் 12 பேர். அதில் கர்த்தர் தேர்ந்தெடுத்தது யோசேப்பை மட்டும்தான். ஆமேன். தாவீதோட வீட்டில் மொத்தம் 8 பேர். அதில் தேர்ந்தெடுத்தது தாவீது ஒருத்தவங்கள தான். அந்த மாதிரி தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். இவங்க 2 பேருமே அவங்க குடும்பத்தாரால், அவங்க யோசேப்பு தன்னோட சகோதரங்களால் வெறுக்கப்பட்டார். தாவீதும் அப்படிதான். ஆனால் அவங்க 2 பேருமே கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்திருந்தாங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். யோசேப்பை ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆக்கினார். தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். ஆமேன். உங்களையும் அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கார். நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், எல்லாரும் அப்படி தான் என்னை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கலங்கி போயிருக்கீங்க. என்ன ஏசப்பா தேர்ந்தெடுத்திருக்காரா அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நீங்கள் அவரோட மகனா, நீங்கள் அவரோட மகளாம், உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சொல்கிறாரு, அவருக்காய் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். இந்த உலகம் உங்களை என்ன வேணால் சொல்லட்டும், நீங்கள் கர்த்தருக்கு ஸ்பெஷல், நீங்கள் ஏசப்பாவுக்கு ஸ்பெஷல். அவ்வளோ கோடி ஜனங்களில் உங்களை ஏசப்பா தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை நேசிக்கிறார், உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தேவையானவைகளை தந்து போதித்து நடத்துவார். ஆமேன்.